ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை காலி பண்ணுறதுல தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவரோட பிரதான எதிரி வந்து திமுக கிடையாது, எடப்பாடி தான். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச அவரோட பிரதான எதிரி திமுக தான், எடப்பாடி கிடையாது. விஜய்க்கு வந்து ஏன்னா ஒருவேளை 26ல் திமுக வெற்றி பெற்றுனா அடுத்த 5 வருஷம் விஜய் பாலிடிக்ஸ் பண்ணி ஆகணும். அவங்க திமுகவை அவர் எதிர்த்தாகணும். விஜய் இன்றைக்கும் வந்து ஏடிஎம்கேவை இது வரைக்கும் தொடவே இல்லை. அவர் பேசுகிறது டிஎம்கேவையும் பிஜேபியை கூட அதிகமாக தொடரதில்லை. அதிகமாக திட்டுறது ஸ்டாலினை தான். அவர் வந்து விமர்சனம் திமுகவை தான் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது இந்த அலையன்ஸுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பெக்யூலியர் நேச்சர் என்னென்னா, ஓபிஎஸ் டீமுக்கு பெருசாக ஒன்று ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுலாம் நோக்கமாக இருக்குது. நாங்கள் 4 சீட்டு ஜெயிக்கணும். எப்படியா இப்போ என்னங்க ஓபிஎஸ்க்கு என்னங்க பிரச்சனை? அவர் ஜெயிக்கணும், அவர் கூட ஒரு 3-4 பேர் ஜெயிக்கணும். அது ஒன்றை தவிர அவர் எந்த இதுவுமே அவர் கிடையாது. இப்போ தனிப்பட்ட செல்வாக்கில் இத்தனை நாள் மந்திரியாக இருந்தால் அவர் தான் தொகுதி அவரால் வந்து போஷிக்கவோ தனியாக நின்று ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு வாக்கு வங்கி அவரிடம் கிடையாது. இப்போ அட்லீஸ்ட் தானாவது எம்எல்ஏவா எண்ணத்தில் தான் அவர் விஜயோட போகிறத பற்றி பேசுகிறார். நேற்று பண்ருட்டி பேசினதெல்லாம் ஓபிஎஸோட வார்த்தை. அதில் எந்த சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு.